கடவுளோர் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7:56 7:56 AM. அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்திற்கதை நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி, இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசன பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்க்குற போது 7 சனியில் அடுத்த மார்க்கம். இப்போ உங்களுக்கு 7 சனியில் சென்ம சனியாக இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா சென்ம உங்களுக்கு 2லே சனீஸ்வரர் மாறிவிட்டார். இப்போ கும்பத்திலிருந்து டிரான்சிட் ஆகிட்டார். இப்போ இந்த 7 சனியில் சென்ம சனி கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இப்போது பாதச்சனியாக போவதால் ஒரு பாதிப்புகள் ரொம்ப இருக்காது, குறைவாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது சுபகிரகத்துடைய ராசியாக இருப்பதாலும் உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லேருந்து ரொம்ப நீங்கள் ஏதாவது ஒரு உபாயங்கள், வழிமுறைகள், நடந்துக்கக்கூடிய விதங்கள், ஜெபம், தொழுகை மற்றும் க்ஷேத்ராடனங்கள்
நல் விஷயங்களில் மனதை செலுத்துவது, இவையெல்லாம் உங்களுக்கு நல்லதாக உங்களுக்கு அமையும். அது குருவுடைய வீடாக இருப்பதனால உங்களுக்கு எதையுமே ஒரு பாதிப்புகள் வராத அளவில் நீங்கள் அந்த பென்சிங் போட்டுக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்படும். இப்போ இந்த சனீஸ்வரர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் கௌரவம் அந்தஸ்தில் நீங்கள் சரியாக கவனம் செலுத்தணும். படிப்பில், உயர் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஒன்று நவீனமாக்கணும், பெரிய ஒரு முதலீடு செய்யணும், அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், தள்ளி போட்டுருங்க. தாயார் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் சுகத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மருத்துவ செக்கப், மருந்துகள், மாத்திரைகள் சாப்பிடுவது, சரியான ஆலோசனைகள், மனநிந்தனையாக இறைவனை வழிபடுவது, இதெல்லாம் மிகுந்த உகந்த ஒன்று. தாயார் விஷயத்திலையும் குடும்பத்திலையும் தன் இனபந்துகளை சற்று விட்டு கொடுத்து போங்க. 8ஆம் இடத்துக்கு ஒரு பார்ப்பதனால கொஞ்சம் ஆயிலில் கொஞ்சம் ஒரு பயம், மனதுக்குள்ள ஒரு விதமான பயம், கடல் கடந்து ஜீவனம் செய்கிறது, மறைமுகமான வருவாய்கள், இதில் ஏதேனும் ஒரு காரியம், இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வராது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுனா உஷாராக இருக்க வேண்டும். தன்னுடைய உடைமைகளை, விலையுயர்ந்த பொருட்களை, வீடு வியாபார ஸ்தலங்களுக்கு பாதுகாப்புகளை மேற்கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்துக்கு என்னுடைய பார்வை இருக்குது. ஆதாயம் வர்ற மாதிரி தெரியும். அப்படியே ஒரு வேளை வந்தாலும் அடுத்த நிமிஷம் அதற்கு மேலாக மறு செலவுகள் நம்மளை ஆட்கொள்ளும். ஆக எந்த வகையிலாம் சொன்ன நிர்பந்தங்கள், ஒரு வேலைப்பழு, இரவு பகல் பாராது உழைத்து பொருள் ஈட்டுவது, அப்படி வரக்கூடிய பணம் பொருள்களை வந்து ஒரு குடும்ப நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் செலவழிக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லது ஆரோக்கியத்திற்காக செலவழிக்க வேண்டிய விஷயம், இப்படியெல்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் எதையும் கவனிப்பது, பாதுகாத்து கொள்வது, பிறரை பகைத்துக்காமல் வாழ்க்கையை நடத்துவது, ஓமம், ஜபம், தொழுகை, குலதெய்வ பூஜை வழிபாடுகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருந்து இந்த குடும்பச்சனியால் வரக்கூடிய ஒரு பெரிய பலவீனங்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். உங்களுக்கு எது சாதகமான காலகட்டம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 உள்ள காலங்களும், 2027 ஆகஸ்ட் முதல் 2027 டிசம்பர் வரை, ஆகஸ்ட் 2027 முதல் 2027 டிசம்பர், இந்த காலங்கள் மட்டும் நன்மை. இதர காலங்களில் இந்த 2க்கு உண்டான சனீஸ்வர பாதிப்பு ஏற்பட உரிய பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வம் திருச்சி உச்சி பிள்ளையாரை வணங்குவதும், தாய்மானவரை வணங்குவதும், திருப்பத்தூர் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தில் இருக்கக்கூடிய யோக பைரவரை வணங்குவதும், பட்டீஸ்வரம் துர்காதேவியும் சுவாமிமலை முருகனை தரிசிப்பதும் உகந்த ஒன்றே. பரிக்கல் இருக்கக்கூடிய 4 நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவது நல்லதே, 24 நல்லதே. மற்றும் எந்த வகையில் பார்த்தாலும் காகபுஷண்டரை தரிசிப்பது மிகுந்த உகந்த ஒன்றாக இருக்கும். நாயன்மார்களை பார்க்குறது அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசரை வழிபடுவதும், அப்போதியடிகளை வணங்குவதும், அப்பர் பெருமான் சொல்லுடைய திருநாவுக்கரசரை பூஜை செய்வதும் வழிபாடுவதும் மிக உகந்த ஒன்றாக இருக்கும். சின்ன மயில் பூரண கும்பம், எண்கள் 24, 41, 101. வாஸ்து திசை வடமேற்கு தென்கிழக்கு. இந்த திசை பயண முயற்சிகள் நன்மையே. ஆக பாமாலை பூமாலை கொண்டு இறைவனை வழிபடுவதும், திரவிய பொருட்களாகிய தேன், அபிஷேக பொருள் என்று சொல்லக்கூடிய பன்னீர், சந்தனம், அரகஜா, இந்த பூஜை பொருட்களை கொண்டு இறைவனை வழிபாடுகள் செய்வதும், புணுகு வழிபாடுகள் செய்வதும் உகந்ததாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.